வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோஷியல் ட்ரெண்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியா முழுக்க ஒரே ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச்சாவே இருக்கு. அது வேற எதுவும் இல்ல, நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் பத்தி தான். இந்த ஈவெண்ட் எங்க நடக்குது தெரியுமா? நம்ம மலேசியாவோட தலைநகர் கோலாலம்பூர்ல இருக்கிற புகழ்பெற்ற புக்கிட் ஜலீல் ஸ்டேடியத்துல நாளைக்கு, அதாவது டிசம்பர் 27ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுது. தளபதி ஏற்கனவே மலேசியாவுக்கு கிளம்பி போயிட்டாரு. ஏர்போர்ட்ல அவரோட குடும்பத்தினர், அம்மா ஷோபா, சந்திரசேகர் கூட எடுத்த போட்டோஸ் எல்லாம் இப்போ செம வைரல். தளபதி கூடவே பிரபுதேவா, இயக்குனர் நெல்சன், திலீப் குமார்னு ஒரு பெரிய பட்டாளமே அங்க போயிருக்காங்க. இந்த ஈவெண்ட் சாதாரண ஆடியோ லான்ச் மட்டும் இல்லைங்க, இது ஒரு தளபதி திருவிழா. கிட்டத்தட்ட 90,000 ரசிகர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. லெவல் 2, லெவல் 3 டிக்கெட்ஸ் எல்லாம் ஏற்கனவே விற்று தீர்ந்துடுச்சாம். மதியம் அதிகாலை 3:30 மணிக்கே இந்த கொண்டாட்டம் ஆரம்பிச்சு அனிருத் மற்றும் 30க்கும் மேற்பட்ட பாடகர்களோட இசை கச்சேரி, அப்புறம் படக்குழுவினரோட ஸ்பீச்னு 5 மணி நேரம் அதிர போகுது. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மலேசிய அரசு சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்ட் ஈவெண்டா மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விஜய் இப்போ தமிழக வெற்றி கழகம்னு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கதால மேடையில எந்த விதமான அரசியல் பேச்சுகளோ சின்னங்களோ பயன்படுத்தக்கூடாதுன்னு அங்க இருக்கிற போலீஸ் கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. மீறினா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. நம்ம ஊர் ஆடியோ லான்ச்னாலே விஜயோட குட்டி ஸ்டோரிக்கும் அரசியல் பஞ்சுக்கும் பஞ்சமே இருக்காது. ஆனா இப்போ மலேசியாவில் அரசியல் பேச தடை இருக்கிறதால தளபதி என்ன பேச போறாருன்னு ரசிகர்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இது அவரோட கடைசி படம் வேறங்கிறதால இந்த தளபதி திருவிழா மலேசியாவையே ஒரு உலுக்க போகுதுங்கிறதுல சந்தேகமே இல்ல. மலேசியாவிலிருந்து வர்ற அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலோட இணைஞ்சிருங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்னென்ன அதிரடி காத்துட்டு இருக்குன்னு.